நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களின் பற்றாக்குறை, நீண்ட கால விசாரணை தாமதங்கள், அதிகரித்து வரும் புதிய சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள், நீதிமன்ற கட்டமைப்பு மற்றும் வளங்களின் பற்றாக்குறை என்பன குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. இதில் நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களின் பற்றாக்குறை மிக முக்கியமான ஒரு விடயம். அண்மையில் கூட எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலராலும் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான். இன்னும் 8 நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க, நீதி அமைச்சராக அர்ச்சுனா நாணயக்கார் ஆகியோர் இந்த விடயம் சம்பந்தமாக முழுமையான கவனம் செலுத்தி இதற்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுங்கள், உடனடியாக புதிய நீதிபதிகளை நியமியுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை, கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் பாராளுமன்றத்தில். அந்த நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு தரப்பில் இன்னும் அதற்கான ஒரு தெளிவான பதில் கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதையும் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் இந்த காரணங்களோடு அடுத்து பார்க்கலாம். இந்த நிலையை சமாளிக்க அரசு புதிய நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அறிவித்துள்ளது. இதுதான் அரசு தரப்பின் பதிலாக இருக்கிறது. இன்றைய தினம் கூட ஒரு நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டது, நீதி அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார் அவர்களின் கையால். அப்படி நிறைய நாங்கள் அதற்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். முன்னாள் அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசுக்கு சொந்தமான மாளிகைகள் எல்லாமே இன்று நீதிமன்றங்களாக, தனிச்சிறப்பு நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. கேலிய ரம்புக்குள்ள வாழ்ந்த வீடு, இப்படி பலருடைய வீடுகள் எல்லாம் தனித்தனி நீதிமன்றங்களாக அமைத்து அங்கும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. பிரகி தெக்னலிகோடவினுடைய வழக்கு கூட அப்படித்தான், அவ்வாறான ஒரு இடத்திலே தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படியான பல மாற்றங்களை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. உடனடியாக இந்த நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் உடனடியாக நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து நிறைவு கொண்டு வர வேண்டும், இந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கம் அரசாங்கத்திடம் இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றங்களை புதிதாக நிறுவுவதாகவும் நீதித்துறையை செயல்திறனை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தான் அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் இன்னும் சில சுவாரஸ்யமான விடயங்களை பார்க்க போகின்றோம். அடுத்தாக என்னவென்றால், 2025 தொடக்கம் 2026 காலப்பகுதியில் இலங்கையில் அதிக பொதுமக்கள் மற்றும் ஊடக கவனத்தை ஈர்த்த வழக்குகள் 100க்கும் மேல் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் 100ஐயும் பார்க்க முடியாது. முக்கிய நிலுவை வழக்குகள் என்ற அதிகாரப்பூர்வ பட்டியல் ஒன்று தயாரித்து செய்திருக்கின்றேன். அந்த தயாரித்த முக்கிய நிலுவை வழக்குகள் என்ன என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பலருடைய பெயர்கள் இதில் இருக்கும், நீங்கள் பாருங்கள்.